வணக்கம் சொந்தங்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னா? உலகத் தமிழர்களே, எனக்கு பிடிக்காத வார்த்தை இந்த சிங்களனும் இந்த திராவிடர்களும் ஆரியரும் என்ற வார்த்தை. என் வாழ்க்கையில், என் தேசத்தில், என் நாட்டில் அண்டி பிழைக்க வந்தவனெல்லாம் இன்று ஆட்சி செய்து கொண்டு தமிழன் நான் இன்று அடிமையாக வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு கேவலமாக இருக்கு. இந்த நாட்டில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்டேனா நீ சிறைவாசப்படுவாய். இந்த நாட்டில் அக்கறம் அநியாயமெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். நீ கண்டுகொள்ளாமல் போக வேண்டும். இல்லை நான் தட்டி கேட்பேன் அப்படின்னா சிறைவாசப்படுத்துவார். இல்லை என்றால் கொலை செய்யப்படுவார். இதுதான் இன்னைக்கு நடக்குது. மலையை வெற்றா அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தமிழ் தேசிய உணவாளர் கம்ப்ளைண்ட் பண்ணி பலமுறை பண்ணார். கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் இங்கே நடக்குது. அதனால் இவர்கள் எது செய்தாலும் சரி, நாட்டில் மலையை களவாண்டுவாங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க. நாம் வாயை திறந்து கையை கட்டி வாயை பொத்தி அமைதியாக இருக்க வேணும். ஆமாம், அப்படின்னா நாம் கொத்த அடிமையாடா அப்படின்னா அடிமை இல்லை. என் நாட்டில் அண்டி பிழைக்க வந்தவன் எங்களை ஆட்டி உடைக்கிறான் என்று தான் சொல்ல முடியும். தவறு எதுவும் தட்டி கேட்கக்கூடாது. எனக்கு என்ன, நீ 10-11 கண்டுக்காம போயிடுவேன். அப்படி பண்ணும்போது தவறுகள் பெருகி கொண்டே போகும். தப்புனா தட்டி கேட்க வேணும். உங்கள் அப்பா எத்தா பெரிய அவன் கோம்பனா இருந்தாலும் சரி, தட்டி கேட்க வேணும். ஆனால் இந்த தேசத்திலே எனக்கு என்னான்னு போகிற ஒரு குரூப்பு இருக்குது. அங்கே நடக்கிற பிரச்சனையில தட்டி கேளுங்கள் அன்பு சொந்தங்களே. இல்லை என்றால் இந்த தேசத்தில் வாழ முடியாது. தமிழர்கள் நாம் தினந்தேனும் போராடி நாம் வெல்ல வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு உரிமையும் வாங்க வேண்டியதாக இருக்கு. அதனால வடக்கம் உள்ள வந்துட்டான். இப்போ ஒன்றும் பண்ண முடியல. பாதி இடத்துல அவன் ஆக்கிரமிச்சிட்டான். அதை பற்றி இந்த திராவிடர்கள் வாய் பேசுறதில்ல. ஆரியம் உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆரியம் ஆட்சி பிடிக்க. ஏன்னா தமிழர்கள் ஓட்டு போட மாட்டான்னு ஆரியனுக்கு தெரியும். அதனால அன்பு சொந்தங்களே, ஒன்றுமில்லை, ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார்ல, ஏர்போர்ட் மூர்த்தி என்ன அருமையான ஒரு கள போராளி. பறையர் என ஒரே சேர்ந்தவர் தோல் திருமாவளவன், ஏர்போர்ட் மூர்த்தி. 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கருத்து வேறுபாடு. ஆதி திராவிடர் நலன் பள்ளிக்காக 120 கோடி ஒதுக்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இங்கே வந்து 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அதனால் அதை தட்டி கேட்டார். ஏன் வர்றது செய்ய மாட்டேங்கிறீங்க, ஆதி திராவிடர் நலனுக்காக ஏன் ரிட்டர்ன் அனுப்புகிறீங்க அப்படின்னு தட்டி கேட்டது தவறு. அதனால் இரவு 10 மணிக்கு சிறைவாசப்படுத்தி இன்றைக்கி வந்து டிஜிபி அவர்கள் வந்து இன்றைக்கி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பாவம் டிஜிபி போட்டிருக்க மாட்டார், அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க சொல்லியிருப்பா, அவர் போட்டிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி புலர் சிறையில் ஏர்போர்ட் அண்ணனை அடைப்பதா இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க.